நான் உங்க ராதிகா பாலா. சோ இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களோட ஷேர் பண்றேன். அது என்னங்கிறது நீங்க தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் பப்ளிஷ் ஆகி 2 days பேக் பப்ளிஷர்ஸ் கிட்ட வந்தாச்சு. சோ இன்னைக்கு ஒரு 10 புக்ஸ் வந்து நான் கொரியர் பண்ண போறேன். சோ இது என்ன புக் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கறேங்க. நம்ம எல்லோர் வாழ்க்கையிலையும் பள்ளி பருவம் இல்ல குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நிறைய பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தாண்டி வந்திருப்போம். அதெல்லாம் நீ பட்டியலிட்டு சொல்லு, லிஸ்ட் போட்டு சொல்லு அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்ன கேட்டா கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறமா நான் யோசிச்சுப்பேன் அதை சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல இருந்து நிறைய பேருக்கு டைரி எழுத பழக்கம் இருக்கு. இப்ப கூட நிறைய பேர் எழுதுறாங்க அன்னைக்கு நடந்த விஷயங்கள். அதே மாதிரிதான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு இமெயில் ஸ்டார்ட் ஆன காலத்திலேருந்து அவர் வந்து பிளாக் ஸ்பாட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பாகத்தை வந்து இந்த மாதிரி புக்கா போட்டிருக்காரு. சோ பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவத்தினால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சொல்ல முடியாதுங்க. நிறைய பேரை நம்ம பாக்குறோம், அவங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள்ல கிடைச்ச அனுபவத்தை நம்மளும் வந்து நம்மளுடைய அனுபவமா எடுத்து we try to follow that. அந்த மாதிரி தாங்க இந்த புக்ல என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில அவர் தான் ஃபர்ஸ்ட் முதல் கிராஜுவேட். அவர் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் வந்து காலேஜ் பிஎஸ்டி பிஇ சிவில் வந்து அவர் கோயம்புத்தூர்ல படிச்சார் பிஎஸ்டில. அதுக்கப்புறமா எம்இ ஸ்ட்ரக்சரல்ஸும் அங்கேயே பண்ணாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து எம்ஏ ஃபினான்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ சவுதியில இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து வியட்நாம்ல இருக்கோம். நான் பிரசன்ட்லி இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். ஸோ அவருடைய ப்ரொஃபஷனல் ஆகட்டும் பர்சனல் ஆகட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம இதை பத்தி எல்லாமே எழுதியிருக்காரு. அண்ட் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு 2 சப்பாத்திக்கோசரம் அவர் ஒரு ட்ரெயினையே டெல்லி டு சென்னை ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு ஜஸ்ட் ஃபார் 2 சப்பாத்திஸ் அப்படின்ட்டு ஒரு ஹியூமரஸா ஒன்று எழுதியிருப்பாரு. அது என்னன்னு உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா புக் எடுத்து பாருங்க. ஓப்பனா எல்லா விஷயமும் எழுதியிருக்காருங்க. அதாவது வந்து நிறைய பேர் தயங்குவாங்க சில பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு. ஈவன் நானே வந்து என்னுடைய வீடியோஸ்ல என் பர்சனல் விஷயம் நிறைய நான் ஷேர் பண்ணது கிடையாது. மேபி பண்ணினா தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோன்றது. ஸோ இன் ஃபியூச்சர் என்னோட வீடியோஸை நான் என்னெல்லாம் அண்டர்கோ பண்றேன் எப்படி இருக்குங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். அதனால நான் திரும்ப சொல்றது என்னன்னா படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்களே அந்த ஒரு கேரக்டரா பயணம் பண்ற மாதிரி ஃபீல் வரும். ஸோ நான் படிச்சதுல எனக்கு வந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த புக்கு படிச்சு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸால ஒரு 10 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா எல்லோருமே நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஏன் ஷேர் பண்றாங்கன்னா அவங்க கடந்து வந்த கரடு முரடான பாதையை நம்ம திருப்பி அந்த மாதிரி போகாம ஒரு ஸ்மூதா நம்மளுக்கு ஒரு வே போடுறதுக்கோசரம் தான் பிரிட்ஜ் மாதிரி அவங்க நம்மளுக்கு விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி இவர் இந்த புக்ல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. சோ இந்த புக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணிட்டுனா கண்டிப்பா என்னுடைய இமெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க.